சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் துரைராஜ் குணசேகரன். திமுக இளைஞரணி மாநாடு முடிஞ்ச கையோட திமுகவில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் ரொம்ப வேகமாக முன்னெடுத்திருக்கிறாங்க. நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பு குழு ஒரு கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடத்துச்சு. அந்த கூட்டத்துக்கு அப்புறம் எல்லா நாடாளுமன்ற தொகுதி, கிட்டத்தட்ட புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிக்கான ஒரு தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம்னு அறிவிக்கப்பட்டது. 24ஆம் தேதி, கடந்த 24 ஜனவரி 24 தொடங்கப்பட்ட இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், பொள்ளாச்சி, கோவை, நீலகிரி, திருப்பூர் உட்பட 29ஆம் தேதி தென்காசி, திருநெல்வேலி வரைக்கும் ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருக்குது. காலையில் சிவகங்கையில் தொடங்கி இப்போ திருநெல்வேலி வரைக்கும் ரொம்ப காரசாரமான நிறைய விவாதங்கள் நடந்திருக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ என்னன்னா, திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்டிருக்காரு. மேயரை மாற்றணும், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு போகிற அளவுக்கு ரொம்ப பெரிய உட்கட்சி பூசல் நிலவுன ஒரு தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம். இருபத்தொன்பதாம் தேதி காலையில் சிவகங்கையும் விருதுநகரும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சிவகங்கையிலையும் ரொம்ப காரசாதாரண விவாதங்களை முன் வச்சுருக்காங்க. திருப்பியும் நீங்கள் கார்த்திக் சிதம்பரத்துக்கே அங்கே இடம் கொடுத்தா ரொம்ப சிக்கலாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்தில், இந்த ஆலோசனை கூட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அந்த மாவட்ட நிர்வாகிகளை நேரடியாக பார்க்குறாரு. முதல் தடவையாக, ஏற்கனவே பல இடங்களை பார்த்துருந்தாலும் நேரடியாக நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளும் பார்க்குறாரு. அவங்கக்கிட்ட என்ன நடக்குது அப்படின்றத இது பண்ணிக்கிறாங்க. இந்த குழுவில் மூத்த உறுப்பினர்கள் KN நேரு இருக்கார், அமைச்சர் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் அமைப்பு செயலாளர் RS பாரதி, எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தொகுதி ஏரியா, இப்போ நம்ம ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, தென்காசி எடுத்துக்கிட்டோம்னா, தென்காசியில் 5 சட்டமன்ற தொகுதி, 5 ஒரு செட்டாக கூப்பிட்டுக்கிறாங்க, தென்காசியை கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அந்த செட்டிலையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ சங்கரன்கோயில் தொகுதி எடுத்துக்கிட்டால் அதோட மாவட்ட செயலாளர், அங்கே MLA, அங்கே இருக்கிற சேர்மன்ஸு, அதுக்கப்புறம் இருக்கிற அங்கே தொகுதி பொறுப்பாளர்கள் ஆல்ரெடி நியமிச்சிருக்காங்க, அவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு தனித்தனியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் 15லேருந்து 20 நிமிடங்கள் எடுத்து, ஒரு தொகுதி முடிக்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஸோ எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் உங்களுக்கு அங்கே என்ன, அதில் லோக்கலில் என்ன பிரச்சனை நடக்குது, என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, எல்லாத்தையும் பேசி அங்கேயே சார்ட் அவுட் பண்ணுறாங்க. காரணம், இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக உட்கட்சி பூசலை ஃபஸ்ட்டு நீக்கணும். அதுக்காக இவங்க எல்லாருமே இந்த முயற்சியை முன்னெடுத்துருக்காங்க. தென்காசியை பொறுத்தவரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதி, அதில் 2 DMK கிட்ட இருக்குது, 1 காங்கிரஸ் கிட்ட இருக்குது, மற்ற 2 அதிமுக கையில் இருக்குது. அதோட 2 மாவட்ட செயலாளர்கள், ராஜா, இன்னொருத்தர் ஜெயபாலன். தென்காசியில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 6 நகராட்சி இருக்குது, 17 பேரூராட்சி இருக்குது. ஸோ இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தென்காசியில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போன வருஷம் நடந்துச்சு. சங்கரன்கோயில் நகராட்சி சேர்மன் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டை நகராட்சி. ஸோ ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்குது, அங்கே ஏற்கனவே உட்கட்சி பூசல்கள் நிறையா இருக்குது. அதையெல்லாம் களைய வேண்டிய கட்டாயம் இவங்க கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மேலே அதிருப்தியும் நிலவுது. ஸோ அந்த ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு வச்சு அங்கே என்ன சிக்கல், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாத்தையுமே KN நேரு, ஏவா வேலு எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இந்த மாவட்ட செயலாளரோட இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறோடனே பக்கத்துலேயே இப்போ நம்ம ராஜா சங்கரன்கோயில் எடுத்துக்கிட்டு அவர் தான் MLA, அவர் தான் மாவட்ட செயலாளரும் கூட. அங்கே அடுத்து வர சேர்மன் சொல்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இதெல்லாம் அவங்ககிட்ட பேசி சரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயபாலன் மேலேயும் ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இங்கே இந்த ஒத்துழைப்பு இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு, அந்த சேர்மன் அந்த நகராட்சியில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பேரூராட்சியில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றதையும் மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரே ஒரு KN நேருவோ ஏவா வேலுவோ சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும், ஜெயிச்சா நீங்கள் பதவியை காப்பாற்றிப்பீங்க. அதே மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் அங்கே இருக்கிறவங்ககிட்டையும் கேட்கப்பட்டது, உங்கள் தொகுதி எம்பியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ரிப்போர்ட்டை எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறத கட்சி தலைமை பார்த்துக்கும். உங்ககிட்ட இருக்கிற இப்போ முக்கியமான இந்த கூட்டத்துக்கான நோக்கம், உங்ககிட்ட இருக்கிற உட்கட்சி பூசலை எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு ஒர்க் பண்ணணுன்றதுக்காக தான், உட்கட்சி பூசலை சரி பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்கிறத கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜெயிச்சாதான் உங்களுக்கு பதவியை தக்க வச்சுக்க முடியுன்றதையும் ரொம்ப அழுத்த நிறுத்தமாகவே கரார்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருநெல்வேலி இந்த மேயர் எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்தே அந்த தொகுதியில் மாவட்ட செயலாளர் மாற்றுற அளவுக்கு ரொம்ப பெரிய
ஒரு சண்டையே சச்சரவோ எல்லாமே நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேயர் தேர்தல் நடந்து முடியுது. ஸோ வந்து அப்போ வந்து நெல்லை மத்திய தொகுதி மாவட்ட செயலாளர் இருந்தவர் அப்துல் வாகப், அவர் தான் வந்து சரவணன்றவரே உள்ளே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு நிறைய உட்கட்சி பூசல் நடக்குது. மேயருக்கு எதிராக நிறைய கவுன்சிலர்கள் திரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேயரை மாற்றணும்னு சொல்லிட்டு KN நேரு கிட்ட வந்து லெட்டர் கொடுக்குறாங்க. அறிவாலயத்துக்கு வந்து லெட்டர் அனுப்புகிறாங்க, தலைமை கழகத்துக்கு அனுப்புகிறாங்க. பெரிய பிரச்சனையே போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து மாவட்ட செயலாளரே மாற்ற போகிறாரு. அப்துல் வாகப்பை மாற்றிட்டு மைதீன் கான்றவரை வந்து அங்கே மாவட்ட செயலராக நியமிக்கிறாங்க. தென் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இந்த மாதம் வந்து மேயர் மேலே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த தொகுதி பொறுப்பு அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு நேராக போய் அங்கே இருக்கிற கவுன்சிலர்லாம் பேசி 12ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சுன்னா 9ஆம் தேதி அவங்ககிட்ட போய் பேசி என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசி அங்கே இருந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் யாருமே கலந்துக்காதனால அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ அதனால் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. இதே மாதிரி திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டோம்னா 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, ஒரு மாநகராட்சி, 3 நகராட்சி, 17 பேரூராட்சி. ஸோ கொஞ்சம் பெரிய ஊர் தான். அதே மாதிரி நிறைய சிக்கல்களும் உட்கட்சி பூசல்களும் நிறைய வந்து பஞ்சமே இல்லாத ஒரு தொகுதினே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அங்கே இருக்கிற சிட்டிங் MP மேலேயும் அங்கே ஒரு பெரிய அதிருப்தி நிலவுது. ஞான திரவியத்து மேலே ரொம்ப பெரிய அதிருப்தி நிலவுது. அதே மாதிரி இங்கே இந்த உட்கட்சி பூசல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இங்கே மாவட்ட செயலாளர்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவுடையப்பன், மைதீன் கான், இப்போ புதுசாக நியமிக்கப்பட்டவர் மைதீன் கான், ஏற்கனவே இருந்த அப்துல் வாகப், ஒரு சைடு வந்து அப்பாவு, இன்னொரு சைடு மேயர் சரவணன். கிட்டத்தட்ட ஒரு 5 குரூப்பாக இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இதில் வந்து ஆவுடையப்பன் ரொம்ப பழைய ஆள், அதே மாதிரி வந்து அப்துல் வாகப் ரொம்ப பழைய ஆள். ஸோ இவங்களுக்கான ரோல் பிளே எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிற பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் ஒவ்வொரு தொகுதியும் கூப்பிட்றாங்க. திருநெல்வேலியில் கூப்பிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் எல்லாரையும் கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் எல்லாரையும் வச்சு என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு இங்கே இருக்கிற என்னன்னா முக்கியமான ஒரே ஒரு விஷயம், இங்கே இருக்கிற நகராட்சியாக இருக்கட்டும், பேரூராட்சி சேர்மன்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரே ஒரு விஷயம், தொகுதி பொறுப்பாளரும் சொல்லப்பட்ட ஒரே விஷயம் ஒன்று தான். கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன், சரிங்களா? கேண்டிடேட் செலெக்ஷன் அதில், ஏன்னா கேண்டிடேட் வந்து ஞான திரவியத்து மேலே வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால ஒரு புது கேண்டிடேட் போடலாமா அப்படின்ற ஆலோசனையில் இருக்குது. அந்த ரேஸ்லேயும் வந்து கிரஹாம் பெல், அஜய், அதே மாதிரி அப்பாவு பையன் அலெக்ஸும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதில் முக்கியமாக வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது வந்து கிரஹாம் பெல்லுக்கும் அஜய்க்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. அடுத்தடுத்து போகும்போது அது என்னன்றது தெரியும். இங்கே இருக்கிற உட்கட்சி பிரச்சனையும் 5 தொகுதியிலையும் தனிப்பட்டு கூப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரே விஷயமும் அதே தான். உட்கட்சி பிரச்சனையெல்லாம் இப்போ நாங்கள் சரி பண்ணி வைக்கிறோம். ஸோ உங்களுக்கான முதல் வந்து முக்கியமான விஷயம் இங்கே இருக்கிற எலெக்ஷன் ஒர்க் தான். நீங்கள் எலெக்ஷன் ஒர்க்கை பாருங்கள். கேண்டிடேட் செலெக்ஷன் யாரோ ரொம்ப வந்து பெர்ஃபெக்டான ஆள் யாரோ, அங்கே யார் வந்து கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள நாங்கள் வந்து தலைமை கழகம் வந்து முடிவு பண்ணி போட்டுப்பாங்க. நீங்கள் யாரை வந்து கட்சி தலைமை சொல்லுதோ அவங்கள ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சா தான் உங்களோட பதவியை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலையிலேருந்தே ரொம்ப ஒரு பரபரப்பான சூழல் முடிஞ்சிருக்குது. ஒரு 14 மாவட்டங்கள் தான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்குது. இன்னும் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். அதில் வந்து அடுத்தடுத்து இன்னும் வந்து பல மாவட்டங்கள் இருக்குது. சென்னையில் இருக்குது, சென்னையெலாம் இன்னும் பார்க்கல. அதே மாதிரி அங்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே பேசுவாங்க. முக்கியமாக இங்கே பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த எலெக்ஷனுக்கு எல்லாருமே, ஏன்னா வந்து நிறையா உட்கட்சி பூசல் இருக்குது. ஏன்னா இவன் வேலை செய்ய விட மாட்டேன்றான், சேர்மன் வந்து என்ன மாவட்ட செயலாளர் வேலை செய்ய விட மாட்டேன்றாரு, MLA எனக்கு குறுக்க நிற்கிறாரு, என்னோட அமைச்சருக்கும் எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல பஞ்சாயத்துகள் வந்து திமுகவில் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே நிறைய பெரிய உட்கட்சி பூசல்கள் இருக்குது. அதையெல்லாம் இப்போ வந்து எலெக்ஷன் அவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம எலெக்ஷனை சந்திச்சா கண்டிப்பாக நம்மளாலே காலவாரி விட்டுருவோம் அப்படின்றது தலைமை கழகத்துக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்டோட எலெக்ஷனோட முதல் ஒரு படி ஒர்க்காக வந்து இதை எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம தென்காசி இது பார்த்த மாதிரி இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வேற மற்ற மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்றதை ரொம்ப விரிவாக பார்க்கலாம். நன்றி. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.